ஹலோ கைஸ், லாஸ்ட் வீடியோவில் எஸ்எம்சி டாபிக் லெசன் 1 புல் பேக்கை பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் லெசன் 2 இன்டியூஸ்மெண்ட்டை பார்ப்போம். ஐ மிஜா செக்மெண்ட், வெல்கம் டு டாக்டர் ஃபாரெக்ஸ். இன்டியூஸ்மெண்ட் என்னடா இது? இன்டியூஸ்மெண்ட் பேர் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா சிம்பிளாக சொல்லிடுறேன். ஒரு பேங்க்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆகுறாங்க அப்படின்னா அது எப்படி தெரியும்னா, இது ஒரு டைப் லிக்விடிட்டி ஸ்வீப் ஆகுறது தான். அதாவது மார்க்கெட்டில் நம்மளோட எஸ்எல்ஸ்லாம் அவங்களுக்கு ஆர்டர்ஸ், அது எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் லிக்விடிட்டி ஹண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹண்ட் பண்ணுறதுல ஒரு டைப் தான் இன்டியூஸ்மெண்ட். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப குழப்ப விரும்பல. டாபிக்குள்ளே போகலாம். மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கு, அந்த திரும்ப டவுன் ஆகும், திரும்ப மேலே போகும், திரும்ப கீழே வரும், திரும்ப மேலே போகும், திரும்ப கீழே வரும். ஸோ இந்த விஷயம்தான் மார்க்கெட்டில் நடந்துக்கிட்டே இருக்கும். மார்க்கெட் எப்போ இங்கேருந்து மறுபடியும் மேலே போயிட்டு இந்த ப்ரீவியஸ் லோவை உடைக்குதோ அது பேர் தான் இன்டியூஸ்மெண்ட். இப்போ இந்த லோ உடைஞ்சிருக்கா, இது இன்டியூஸ்மெண்ட். நிறைய பேர் அதை தப்பாக மார்க் பண்ணுவாங்க. இதை அதாவது புதுசாக எஸ்எம்சி கற்றுக்கிறவங்க சொல்கிறேன், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிடுவாங்க. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னா மார்க்கெட் எப்போ மறுபடியும் இந்த லோவை உடைக்குதோ அதுதான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். அன்டில் இது புல்லிஷ் தான். ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல இன்டியூஸ்மெண்ட் நடந்து இருக்கணும். அதாவது லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணியிருக்கணும். இப்போ இந்த இடத்துல எடுத்தாதான் இன்டியூஸ்மெண்ட்டா, மார்க்கெட் டைரக்டா போய் இந்த லோலையே எடுத்துட்டான் அப்படின்னா அதுவும் இன்டியூஸ்மெண்ட் தான். அதாவது எப்படி அதை இன்டியூஸ்மெண்ட் நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம்னா, மார்க்கெட்டோட புல் பேக்ஸை எடுக்கணும். இதெல்லாம் புல் பேக்ஸ். இதை நீங்கள் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு இமேஜின் பண்ணக்கூடாது. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடையாது, இது எல்லாம் புல் பேக்ஸ். லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ அந்த புல் பேக்ஸ், இந்த புல் பேக்ஸோட லோவை எப்போல்லாம் எடுக்குதோ அப்போல்லாம் மார்க்கெட் இன்டியூஸ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்றது அர்த்தம். இன்டியூஸ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் ஹையை உடைக்கிறத தான் நம்ம பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது தான் அர்த்தம். ஒன்ஸ் இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்த பிறப்பாடு அந்த லோ பிரேக் அவுட் ஆகுறது தான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். புரிகிறதா? நம்ம போய் ஸ்ட்ரக்சர் தப்பாக மார்க் பண்ணால் என்ன ஆகும்? தப்பாக தான் போய் முடியும் ரிசல்ட்ஸும். ஸோ அதனால ஸ்ட்ரக்சரை கரெக்டாக ரீட் பண்ணணும். ஸோ இது வரையும் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ இன்டியூஸ்மெண்ட்னா என்னன்னு ஓரளவுக்கு புரியுதா? இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, இந்த அப் ட்ரெண்டில் எல்லாரும் எங்கே பை பண்ணுவாங்க? இந்த இடத்துல பை பண்ணுவாங்க, இப்படி மேலே போகும். இந்த இடத்துல பை பண்ணுவாங்க, இப்படி மேலே போகணும். இந்த இடத்துல பை பண்ணுவாங்க, இப்படி மேலே போகும். அப்போ அவங்களோட எஸ்எல்லாம் எங்கே இருக்கும்? இந்த இடத்துல தான் இருக்கும். இது எல்லாமே எஸ்எல்லாக வச்சுருப்பாங்க. நம்ம முன்னாடியே சொல்ல மாட்டோம், பேங்க்ஸ் நம்மளோட எஸ்எல் தான் அவங்களுக்கு ஆர்டர்ஸ். அப்போது இந்த இடத்துல ஸ்வீப் பண்ணிட்டு மேலே போகிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? பேங்க்ஸ் உள்ளே இருந்திருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ அதை நம்ம இன்டியூஸ்மெண்ட் மார்க் பண்ணுறோம். இப்போது கீழே இருக்கிறதையும் போடுறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல எஸ்எல்லாம் கலெக்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதை எஸ்எம்சியில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஸ்டாப் ஹண்ட். அதாவது ஒரு எஸ்எல்ல ஹண்ட் பண்ணியிருக்கணும், அதுதான் ஸ்டாப் ஹண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாப் ஹண்ட் நடந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே இன்டியூஸ்மெண்ட். மார்க்கெட்டில் ஸ்டாப் ஹண்ட் நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பையோ செல்லோ பண்ணணும். அதாவது இன்டியூஸ்மெண்ட் நடந்ததுக்கு அப்புறம் தான் பை செல்லோ பண்ணணும். அதுக்கு இடையில நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம தான் லிக்விடிட்டியாக இருப்போம். ஃபைண்ட் த லிக்விடிட்டி ஆர் பி ஏ லிக்விடிட்டி, ரெண்டே விஷயம் தான். மார்க்கெட்டில் நம்ம லிக்விடிட்டி ஆக விரும்புகிறோமா, இல்லை மார்க்கெட்டில் எங்கே லிக்விடிட்டி இருக்குன்னு ஃபைன் பண்ண விரும்புகிறோம். ஃபைன் பண்ணிட்டோன்னா நம்ம எடுக்கக்கூடிய என்ட்ரிஸ் பக்காவாக இருக்கும். ஃபைன் பண்ணலன்னா நம்ம தான் மார்க்கெட்டுக்கு லிக்விடிட்டியாகவே இருக்கும். சிம்பிள். இப்போ அப்படியே டவுன் ட்ரெண்டுக்கு வருவோம். மார்க்கெட் கீழே வருது, மறுபடியும் மேலே போகும், மறுபடியும் கீழே வருது, மறுபடியும் மேலே போகும், மறுபடியும் கீழே வருது, மறுபடியும் மேலே போகும், மறுபடியும் கீழே வந்துட்டு எப்போ லாஸ்ட் மேலே போயிருக்கோ அதை தூக்குதோ அதுதான் இன்டியூஸ்மெண்ட். ஸோ இது எப்போ இன்டியூஸ்மெண்ட் ஆகுதுன்னு புரியுதுங்களா? டவுன் ட்ரெண்டில் புல் பேக் மேலே தான் இருக்கும். ஸோ அந்த புல் பேக்கை எப்போ அது எடுக்குதோ அப்போ அது இன்டியூஸ்மெண்ட் எடுத்துருச்சுன்னு அர்த்தம். எடுத்ததுக்கப்புறம்
அது எப்போ டவுன் சைட் மறுபடியும் இப்படி கீழே வருதோ அப்போ அது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு அர்த்தம். மார்க்கெட் இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம என்ட்ரிஸும் போகணும், அன்டில் போகக்கூடாது. இப்போ இங்கே எங்கே இன்டியூஸ்மெண்ட் இருக்கு? இந்த இடத்துல இன்டியூஸ்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம லைவ் சார்ட்டில் பார்ப்போம். மார்க்கெட் இங்கே ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு. இங்கேருந்து மேலே போயிட்டே இருக்கான், நல்லா போகுது, போயிட்டே இருக்கு. இந்த கேண்டிலுக்கு கீழே லோ பிரேக் பண்ணிட்டு மறுபடியும் ஹைக் போயிட்டான். அப்போ இதுக்கு பேர் என்ன? புல் பேக். இங்கே மறுபடியும் என்ன நடந்திருக்கு? இந்த புல் பேக்கோட லோவை தூக்கிட்டு இப்படி மேலே போயிருக்கான். இதுக்கு பேர் தான் இன்டியூஸ்மெண்ட். இங்கே நடந்ததுக்கு பேர் புல் பேக். அந்த புல் பேக்கோட லோவை இங்கே தூக்கினனால இது இன்டியூஸ்மெண்ட். அப்போ இது இன்டியூஸ்மெண்ட்னா அப்போ ஹை க்ளோஸ் ஆயிடுச்சா மேலே போய்? அப்போ இதுக்கு பேர் என்ன? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இதுக்கு பேர் தான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ இங்கே அப் ட்ரெண்டில் இன்டியூஸ்மெண்ட்னா என்னன்னு பார்த்துட்டோமா? நெக்ஸ்ட் அப்படியே போவோம். வேற எங்கெங்கெல்லாம் இன்டியூஸ்மெண்ட் எடுத்திருக்கான்னு பார்ப்போம். ஸோ இப்போ இங்கே வரும். இங்கே மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? இங்கேருந்து மேலே போயிட்டே இருக்கு, புல் பேக் வச்சுட்டே போகுது. இப்போ இங்கே என்ன இருக்கு? ரீசன் புல் பேக் எடுத்துட்டு மறுபடியும் மேலே போயிடுச்சு. ஸ்ட்ரக்சர் கிளியராக தெரியுதா? இப்போ இதை எடுத்து விட்டு காட்டுறேன். இப்போ இந்த லோ, இது ஒரு புல் பேக்கோட லோ. அந்த லோவை தூக்குனனால இதை நான் வந்து இன்டியூஸ்மெண்ட் மார்க் பண்ணுறேன். அண்ட் தென் அகெயின் இந்த ஹையை தூக்குனனால இதை நான் வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு மார்க் பண்ணுறேன். ஒருவேளை ஒரு சில பேருக்கு இந்த டவுட் இருக்கும், ப்ரோ இது வந்து மேலே உடைச்சாதான் பாஸ், ஒருவேளை உடைக்கல மறுபடியும் இது கீழே உடைக்குதே, அப்போ நான் இதை வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு எடுத்துக்கலாமானா எடுத்துக்க கூடாது. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எப்போ அப்படின்னா இந்த பாஸ் நடந்துட்டு இதுக்கு முன்னாடி எங்கே பாஸ் நடந்திருக்கோ அதோட லோவை எடுத்ததுக்கப்புறம் தான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இது பாஸ்ன்னு தெரில, பட் நான் சும்மா மார்க் பண்ணுறேன். இப்போ இது பாஸ் அப்படின்னு வச்சுக்கோம். அப்போ இந்த லோவை இது வந்து எடுத்துருச்சு அப்படின்னா இங்கே தான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஓகேங்களா? இதுதான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். அன்டில் இவ்வளோ தூரம் வந்துருச்சு அப்படின்னாலும் இங்கேருந்து மேலே போகுது அப்படின்னா அது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடையாது. இது ஸ்டில் இது புல்லிஷாக தான் இருக்கு. இங்கேருந்து இப்படி மேலே போனாலும் ஸ்டில் இது புல்லிஷாக தான் இருக்கு. இவ்வளோதான் கான்செப்ட். இப்போ இன்டியூஸ்மெண்ட் அப் ட்ரெண்டு பார்த்துட்டோமா? நெக்ஸ்ட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன், வாங்க பார்ப்போம். ஸோ இப்போ இங்கே ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்குது. இந்த டவுன் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா டவுன் அண்ட் தென் புல் பேக் டவுன், புல் பேக் டவுன், புல் பேக் டவுன், புல் பேக் டவுன். இங்கே என்ன இருந்துச்சு? இது புல் பேக் கிடையாது. இந்த புல் பேக்கோட ஹையை தூக்கிட்டான், மறுபடியும் கீழே டவுன் வந்துட்டான். இப்போ இங்கே நடந்தது என்ன? இன்டியூஸ்மெண்ட். இந்த இடம் இன்டியூஸ்மெண்ட், மறுபடியும் இங்கே நடந்திருக்கேன். இதுக்கு பேர் என்ன? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இவ்வளோதான் வித்தியாசம். இன்டியூஸ்மெண்ட் எப்படி மார்க் பண்ணணுன்ற உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கா? ஸோ இதை ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தா மட்டும் பத்தாது, மறக்காமல் இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண மட்டும்தான் வரும். எடுத்தோன்னே எதுவுமே வராது. ப்ராக்டிஸ் மேக் எ மேன் பெர்ஃபெக்ட். ஸோ கீப் ஆன் ப்ராக்டிஸிங். இந்த வீடியோ 20 லைக்ஸ்க்கு மேலே ரீச் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோ வரும். If you want to learn more, so don't forget to follow and give a thumbs up and see you in another video, guys.